தங்கம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மத்திய அரசு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல 17 வங்கிகள்ல நேரடியா தங்கம் இறக்குமதி செய்யலாம்னு. இதனால தங்கம் விலை குறையுமா அல்லது இன்னும் அதிகமாகுமா? இந்த வீடியோல முழு விவரம் பார்ப்போம். நம்ம இந்தியாவில் தங்கம் டிமாண்ட் ரொம்ப அதிகம். வெட்டிங் சீசன், ஃபெஸ்டிவல், சிறப்பான அட்சய திருதி மாதிரி நேரங்களில் தங்கம் வாங்குறது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெடிஷனாக இருக்குது. ஆனால் சப்ளை டிலே, இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், கஸ்டமர் இஷ்யூ இந்த காரணங்களால் சில நேரங்களில் தங்கம் குறைபாடு கூட ஏற்படுது. அதாவது நமக்கு தேவை இருக்கும்போது மார்க்கெட்ல சப்ளை சரியா கிடைக்காத சுச்சுவேஷன். இதை அட்ரஸ் பண்ணதான் மத்திய அரசு இந்த புதிய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. புதிய விதியின்படி மொத்தம் 17 வங்கிகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி டைரக்டா இம்போர்ட் செய்ய அனுமதி கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான வங்கிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இந்த அனுமதி பார்த்தீங்கன்னா 2026 முதல் 2029 வரை வேலிடு. இதனால என்ன ஆகும்? பேங்க்ல இனிமேல டைரக்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து கோல்டு வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். மிடில் மேன் குறையும், ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகும், சப்ளை இன்னும் ஸ்மூத் ஆகும். இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் கோல்டு ஸ்டக் ஆகும் பிரச்சனை, இம்போர்ட் டிலே காரணமாக சப்ளை குறைவு, மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் உருவாகுது. இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணதான் ஆத்தரைஸ்டு பேங்க்குக்கு டைரக்டாக கோல்டு இம்போர்ட் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் ப்ராசஸ் வேகமாகும், சப்ளை கன்சிஸ்டன்ட் ஆகும், மார்க்கெட்டில் அன்னெசரி ஷார்ட்டேஜ் குறையும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, தங்க விலை குறையுமா? ஆன்சர் என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல பிரைஸ் ஸ்டேபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ல டிமாண்ட் அதிகமாக இருந்தா பிரைஸ் மீண்டும் உயரும். அதனால ஒரு நல்ல சேஞ்ச் என்னன்னா, திடீரென ஏற்படும் விலை உயர்வு குறைய வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா விலை பெரிய அளவுல குறையாது, ஆனா திடீர் ஏற்ற தாழ்வுகள் குறையும். இந்த அப்டேட் சாதாரண மக்களுக்கு எப்படி பயன்படும்? தங்கம் கிடைக்காமல் போகும், பிரச்சனை குறையும். ஃபெஸ்டிவல் காலங்களில் அவசரமாக வாங்குற பழக்கம் குறையும். விலை மேனிப்புலேஷன் குறைய வாய்ப்பு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் கொஞ்சம் சமநிலைக்கு வரும். அதனால் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் நியாயமான சூழ்நிலை உருவாகும். ஆனால் நினைவில் வையுங்க, இது விலை குறைக்க மட்டும் கேரண்டி இல்லை. இன்டர்நேஷனல் கோல்டு ரேட்டு தான் முக்கியமான ஃபேக்டர். ரூபாய் மதிப்பும் தங்க விலையை பாதிக்கும். அதனால இன்வெஸ்ட் பண்ணும் முன் கவனமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை டபுள் டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.